ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரிஷா கிச்சன். நான் இன்றைக்கி பட்டர் நான் பட்டர் சிக்கன் எப்படி செய்கிறேன்னு தான் வீட்டில் எப்படி ஈஸியாக எங்களே செய்யலுமென்றதை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இந்த டிஷ் ரெண்டும் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது செய்கிறதுக்கு நாங்கள் ஈஸ்ட்டை நாங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கு கொஞ்சம் இளம் சூடான இந்த தண்ணீரில் 1 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட்டும் 1/2 டீஸ்பூன் அளவு சுகரையும் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அது ஆக்டிவேட் ஆகினது பிறகு நாங்கள் இந்த இதுக்கான மாவை பிசைஞ்செடுப்போம். இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிக்குது. மேலே பபிள்ஸ் மாதிரி அது மேலே மிதந்து வந்திருந்தால் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிக்கிறேன்னு சொல்லி அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் நான் 500 கிராம் கோதுமை அதாவது மைதா மாவை நான் சேர்த்திக்கிறேன். எங்களோட ஸ்ரீலங்காவில் நாங்கள் சொல்லுவோம் கோதுமான்னு சொல்லி, அந்த மாவை தான் நான் இதில் சேர்த்திக்கிறேன். அதில் கொஞ்சம் தேவையான அளவு சால்ட், அடுத்தது அந்த ஆக்டிவேட் ஆகின அந்த ஈஸ்ட்டையும் சேர்த்து நான் 250 ml தண்ணியை தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நான் இதை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ மாவை பிசைஞ்சு ரெடியாகிக்குது. இப்போ இதை நாங்கள் பொங்குறதுக்கு ஒரு 1.5 hours மாதிரி உங்களோட வெதரை பொறுத்து நீங்கள் இதை மூடி வைங்க. அது சில டைமுக்கு இந்த 2 hours இல்லாட்டி 3 hours இந்த மாவு பொங்கி வரும். இப்போ இதுக்கான அந்த பட்டர் சிக்கன் செய்கிறதுக்கான அந்த தேவையான பொருட்கள், இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சிக்கன் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் உங்களோட சிக்கன் அளவுக்கு அதில் சில்லி பவுடர், சால்ட், கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், அடுத்து தேவையான அளவு எலுமிச்சம் சாறை புளிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வைங்க. ஒரு 1/2 hour போல் வச்சுட்டு நீங்கள் அதை கொஞ்சம் ஷெலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். நான் கொஞ்சம் பட்டரையும் 1 tablespoon அளவு பட்டரும் அதுக்கு கொஞ்சம் ஆயிலையும் சேர்த்து தான் நான் இதை சிக்கனை ஷெலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ சிக்கன் ஷெலோ ஃப்ரை ஆகி ரெடி ஆகிக்குது. இப்போ நீங்கள் இன்னொரு பேனில் கொஞ்சம் பட்டர், நான் 1 டீஸ்பூன் அளவு பட்டரும் கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவு ஆயிலையும் நான் இதில் சேர்த்திக்கிறேன். அது சேர்த்ததுக்கு பிறகு ஒரு ரெண்டு பல் இந்த கார்லிக்கை தட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது ஒனியன், க்ரீன் சில்லி, டொமேட்டோ இது எல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணி நீங்கள் இதில் எட் பண்ணிக்கொள்ளுங்க. கறி லீவ்ஸ், அடுத்தது 4-5 கெஷ்யூ நட்ஸையும் இதில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. கெஷ்யூ நட்ஸ் சேர்த்தோம்னு சொன்னால் இது நல்லா திக்கான கிரேவியாக வரும். இது கொஞ்சம் நல்லா நம்ம அந்த டொமேட்டோ நல்லா மசிஞ்சு வர அளவு வெந்ததுக்கு பிறகு நீங்கள் இதில் 1.5 டீஸ்பூன் அளவு இந்த சில்லி பவுடரை சேர்த்துக்கொள்ளுங்க. 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு நச்சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து, அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. தேவையான அளவு சால்ட்டையும் இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் இதில் எட் பண்ணி கொஞ்சம் வேகிறதுக்கு வைங்க. இது அது வெந்ததுக்கு பிறகு அது கொஞ்ச நேரத்துக்கு அதை கூல் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் ஆல்ரெடி செஞ்ச அதே பேனில் இதை இந்த கிரேவியை நாங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்த அந்த மிக்சரை இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து அதை கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு அது கொஞ்சம் நேரம் கொதித்ததுக்கு பிறகு அதில் குக்கிங் க்ரீமை நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் உங்களுக்கு அதையும் சேர்த்துக்கொள்ளலும். அது சேர்த்ததுக்கு பிறகு நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனையும் இதில் எட் பண்ணிக்கொள்ளுங்க.
அதை ஆட் பண்ணிவிட்டு அது கொதித்து வந்ததுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விடுங்க. ஆஃப் பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் அதில் இன்னும் கொஞ்சம் குக்கிங் க்ரீமை வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ உங்களோட பட்டர் சிக்கன் வந்து ரெடி. இப்போ அந்த டைமுக்கு இந்த மாவும் வந்து நல்லா பொங்கி வந்திருக்கும். பட்டர் நானுக்குரிய அந்த மாவும் வந்து நல்லா பொங்கி வந்திருக்கும். அதில் இருக்கிற அந்த ஏர் பபிள்ஸை நீங்கள் இது பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் உங்களுக்கு தேவையான இந்த நீட்டத்துக்கு நீங்கள் இந்த ஓவல் ஷேப்புக்கு மாதிரி நீங்கள் அதை தட்டி எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு போல்ஸாக நீங்கள் தட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அதை தட்டி எடுத்ததுக்கு பிறகு ஒரு பேனில் நீங்கள் கொஞ்சம் பட்டரை விட்டு அது மெல்ட் ஆகினதுக்கு பிறகு நீங்கள் இதை வந்து 2 சைடும் மாதிரி இந்த பட்டர் நான் அந்த நாண்டை வந்து 2 சைடையும் மாறி நீங்கள் அதை அந்த வேக வச்சு எடுங்க. கொஞ்சம் நீங்கள் இதுக்கு வந்து கொஞ்சம் பொங்கி வர அந்த டைமுக்கு நீங்கள் கொஞ்சம் பட்டரை வந்து உங்களோட இந்த ப்ரஷ் ஆண்டால் நீங்கள் பட்டரை வந்து அதுக்கு மேலே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க, அப்ளை பண்ணுங்கள். இப்போ உங்களோட பட்டர் நானும் இது மாதிரி ரெடி. இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள். இது ரியலி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட்டர் சிக்கன் பட்டர் நான் வந்து நாங்கள் எப்படியுமே ரெஸ்டாரண்ட்டில் தான் இதெல்லாம் சாப்பிட்டு எங்களுக்கு பழக்கமாயிக்கும். இது எங்களை வீட்டிலையும் ஈஸியாக செஞ்சு கொள்ளையிலும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல ஈஸியான ரெசிபி இது. உங்கள்கிட்ட வந்து கஸ்தூரி மேத்தி, அதாவது அந்த வெங்கூரி லீவ்ஸ் வந்து உங்கள்கிட்ட ட்ரை லீவ்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் உங்களுக்கு பட்டர் சிக்கனுக்கு மேலே தூவிக்கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். எங்களை வீட்டிலேயே பட்டர் சிக்கன் ஈஸியாக எங்களை செய்கிறன்றதை அவங்களுக்கு மீது தெரிஞ்சுக்கொள்ளலாம். என் சேனலில் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.